பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. இவ்வளவுதானா இன்னும் இருக்கா? இவ்வளவுதான் சார். மறுபடியும் போட்டோ கிட்ட எடுத்த உன் பணம் ரயில்வே தண்டவாளத்துல கிடக்கும். அந்த போட்டோ எல்லா பேப்பர்லயும் வரும். இல்லைங்க, என்ன மன்னிச்சிருங்க. இதெல்லாம் தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்கணும். ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கூட. தூக்கிட்டு போ. சரிங்க. ஏய் எடுங்கடா. சரிங்கண்ணா. அவனை விடு. நீ படிச்சவன் தானே? ஆக்ஷன் ஒன்னு இருந்தா ரியாக்ஷன் ஒன்னு இருக்கணும் இல்லையா? இப்ப நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீயே சொல்லு. ஐயா, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. கரெக்ட். உன் அப்பா அம்மாக்காக நீ உயிரோடு இருக்கணும். ஆனா பண்ண தப்பு உனக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? அப்பதானே மறுபடியும் தப்பு பண்ணாம இருப்ப. வேணாங்கய்யா, என்ன விட்டுருங்க ஐயா. இல்ல தம்பி, எனக்கு உழைச்சா கூலி கொடுக்கணும், தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கணும். ஏய் மாடசாமி ஐயா, இங்க வா. இந்த பையன் 2 கட்டவர் இருக்குல்ல? ஆமாங்க ஐயா. அதை வச்சுக்கிட்டு அவன் சும்மா இருக்க மாட்டான். போட்டோ எடுப்பான், என்னெல்லாம் பண்ணுமோ எல்லா சிலிமிஷும் பண்ணுவான். இது 2ஐயும் வெட்டிடு போ. சரிங்க.
வணக்கங்க. வாங்க சார், உட்காருங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எல்லாம் முடிச்சு போச்சே, உங்க துக்கமும் சேர்ந்து. பையனை பிடிச்சி அவனை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சு அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் வாங்கி அக்னிக்கு தார வாத்துட்டேன். மொத்தத்துல பஸ்பம் ஆயிடுச்சு. இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம். ரொம்ப நன்றி சார். என்னங்க இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு? எந்த ஜென்மத்திலயும் நாங்க உங்களை மறக்க மாட்டோம். நானும் பொண்ணை பெத்தவன் தான். பெத்தவங்க வழி எனக்கு தெரியும். இதே என் பொண்ணுக்கு ஏற்பட்டிருந்தா என்ன இருக்கும்? அம்மா, மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்றேன்னா மனுஷன் ஜென்மமே வேஸ்டா போயிடும். ஓகே, அதெல்லாம் போட்டோம். எங்க உங்க பொண்ணு? ரூம்ல தான் இருக்கா. பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. கூப்பிடுங்க, அவகிட்ட 4 வார்த்தை பேசிட்டு போறேன். வாமா. என்னம்மா, கவலைப்படாது. இன்னையோட உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போச்சு. சந்தோஷத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அம்மா, நம்ம மண்ணுல என்ன பயிர் விளையுதோ அதைத்தான் நடணும். வெளிநாட்டு கலாச்சாரம்லாம் வெளிநாட்டோட, அது நம்ம ஊருக்கு ஒத்து வராதுமா. நீ பண்ண காரியம் வெளியே தெரிஞ்சுட்டா உங்க அப்பா அம்மால தலை குனியணும். இத பாருமா, உங்க அப்பா பேரை சொன்னா இந்த மாவட்டமே அலரும். பொதுவா ஜனங்க கலெக்டர் கிட்ட மனு கொடுப்பாங்க. ஆனா உங்க அப்பா என்கிட்ட மனு கொடுக்கற. இந்த நிலைமைக்கு அவரை ஆளாக்குனது நீதானே. இது உனக்கே நல்லா இருக்கா? இத பாருமா, இதெல்லாம் என்னால பொறுக்க முடியாம தான் நானே இங்க நேர்ல வந்திருக்கேன். நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு எல்லாத்தையும் மறந்துரு. இனிமே உன்னுடைய படிப்பு, எதிர்காலம் தான் உனக்கு முக்கியமா இருக்கணும். என்ன, புரியுதா? போமா. சரி அங்கிள். ஐயா, இத பாருங்க, நீங்க எல்லாம் படிச்சவங்க. உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றது அவ்வளவு நாகரிகமா இல்ல. இனிமே உங்க பொண்ணு வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. இந்த பழசையே திருப்பி குத்தி குத்தி காட்டி அவ மனசை கெடுத்துறாதீங்க. பொண்ணுங்க வளர வளரதான் பேரண்ட்ஸுங்க கண் குத்தி பாம்பா அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவ மனசை புரிஞ்சுக்கிங்க. அவ நல்லது கேட்கறாளா கெட்டது கேட்கறாங்களா நீங்க தான் அவளை கைட் பண்ணி கூட்டிட்டு போனோம். பொதுவாவே இந்த அப்பா மாருங்க வேலை வேலை பணம் பணம்னு அலையிறாங்க. அம்மா மாருங்க என்ன பண்றாங்க? வீடு, குடும்பம், சொந்தம் இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருந்தா இங்கதான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கூடாது. இனிமே பொண்ணுனுடைய எதிர்காலங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இனிமே அந்த பையனை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அவன் இந்த ஏரியா பக்கமே வர மாட்டான். அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே, வர இருந்து சாப்பிட்டு போலாமே. சாப்பிட்டுருவோம். உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வடை பாயசத்தோட சாப்பிட்டுருவோம். வரேன். நான் எவ்வளவு படிச்சிருந்தாலும் உங்க அனுபவ படிப்புக்கு முன்னாடி இதுதான் படிச்சவங்க பெருந்தன்மைங்கிறது. வரேன். வரம்மா. வாங்க மேடம். என்ன டாக்டர், எப்பவும் ஃபோன் பண்ண மாட்டீங்க? என்ன விஷயம்? அஸ் ஏ டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவரோட காயத்தை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்களே விசாரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மேலே தான் இருக்கார் மேடம். அங்கே இருக்கிறா? இவர் தான் மேடம். நான் பேசிக்கிறேன். ஓகே மேடம். தம்பி, உங்க பேர் என்ன? கலைக்குமார். கையில எப்படி காயம் பட்டுச்சு? மிஷின்ல கை விட்டுட்டேன். மிஷின்லயா? 2 கட்ட விரலையும் மிஷின்ல விட்டீங்களா? ஆமா. ஏய், போய் சொல்லாதீங்க. போனது ஏன் வரல? நான் ஏன் போய் சொல்லணும்?
நீ வலிய மறைக்கிற மாதிரி தெரியலையே, ஏதோ உண்மையை மறைக்கிற மாதிரி தெரியுது. நான் எதையும் மறைக்கல. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். ஹலோ. சொல்லுங்க. ஓகே ஓகே, நான் மேடம் கிட்ட சொல்லிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். இந்த கையில கட்டு போட்டிருக்கானே, ஆமா, இவனை நெல்லையப்பனோட ஆட்கள் நேற்று கடத்திட்டு போனதா இன்ஃபர்மேஷன் நமக்கு. லெட்ஸ் கோ. மிஸ்டர் தமிழ்செல்வன் மேடம், நீங்க எங்கே இருந்த? எஸ் மேடம். வா வா, என்னடா இன்னும் காணமே நினைச்சேன். ஒருவேளை ரேகா ஸ்பீட் குறைஞ்சிச்சோன்னு பார்த்தேன். வந்துட்டேன். கேளுமா. உங்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உங்களோட வேலையை மட்டும் பார்த்தா போதும், போலீஸ் வேலையை பார்க்க வேண்டாம். ஏன் மறுபடி தப்பு பண்றீங்க? கரெக்ட்மா. ஆனா அந்த பையன் கட்ட வரல, நான் தான் எடுத்தேன். அது போலீஸ் வேலை இல்லையே. அப்ப கட்டவரில் எடுத்தது நீங்க தானே? ஆஹா, நான் இல்லம்மா, என் ஆளு. இல்லையே, பண்ணியிருந்தாதான் நாங்க என்ன உள்ள போட்டிருப்பேன், அவ்வளவுதானே. இத பாருமா, அந்த பையன் பண்ண காரியத்தை சொன்னா விரல மட்டும் இல்ல, அவனையே நீ வெட்டியிருப்ப. திரும்ப திரும்ப தீர்ப்பு சொல்ற நீதிபதியா நீங்க மாறுறீங்க. உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? கொஞ்சம் அமைதியாரு. உன்னை முதல்ல பார்க்கும்போது என் பொண்ணு ஞாபகம் தான் வந்தது. உன்னை ஏசியா நான் பார்க்கல. இந்த சென்டிமெண்ட்லாம் என்கிட்ட வேண்டாம். உண்மையதாமா சொல்றேன். ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையை சொல்லலையே. ஓகே, உள்ள உட்காந்து பேசலாமா? வேணாம், நான் இங்கே இருக்கேன். நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். காதலிக்கிறேன்னு ஒரு பொண்ணை ஏமாத்தி எல்லை மீறி பழகி அவளை ஆபாசமா படம் எடுத்தவன் தான் அந்த கலைக்குமார். காதலிச்சு ஏமாத்தினவன் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட்டே ஆகணும். காதலுங்கிறது ஒரு புனிதமான மலர். அதை போதை பொருளா மாத்தினா எவனா இருந்தாலும் வெட்டுவேன், என் மகனா இருந்தாலும் சரி. அவனால பாதிக்கப்பட்ட பெண் எனக்கு வேண்டப்பட்டவருடைய மகள், பெரிய பதவியில் இருக்கார், ஒரு விஐபி. கோர்ட்டு கேஸ்ன்னு போனா அவரால் தலைநிமிர்ந்து நடக்க முடியாதுமா. பேப்பர்ல போட்டோ வரும், அந்த பொண்ணு கல்யாண பிரச்சனை ஆயிடும். என்ன எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சொல்ல வரியா? அவன் பண்ணதுக்கு தண்டனை வேணும், அதனாலதான் உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். ஒரு பெண்ணை கெடுக்கிறதுக்காக காதலிக்கிற மாதிரி நடிக்கிறவனை என்னால மன்னிக்கவே முடியாது. இதுக்கு மேல சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கணும்னா எடுத்துக்கோ. என் பசங்களை ஒன்னா அரெஸ்ட் பண்ணிக்கோ. ஆனா அவங்க கோர்ட்ல வந்து ஏன் வெட்டினங்கிற உண்மையை சொல்லவே மாட்டாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு அவங்க கோர்ட்ல வந்து சமாதி கட்டவே மாட்டாங்க. சார், ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளு. இல்ல, உங்க நீதி தர்மம் நியாயம் இதெல்லாம் ஊருக்கு மட்டும்தானா, இல்ல உங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் முள்ளு கொஞ்சம் அப்படி இப்படி அசையுமா? என் தராசு எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் எடுப்போம். சரி, சீக்கிரம் நீங்க பரீட்சைக்கு தயாராகணும். நான் வரேன் சார்.
குட் மார்னிங் மேம். மிஸ்டர் மதியழகன் இல்ல? எஸ் மேடம். எதுக்கு என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? என்னோட உயிருக்கு ஆபத்துன்னு ஏதாவது உளவுத்துறையில இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல ஏன் என் பின்னாடி வரீங்க? எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? யார் சொல்லி ஃபாலோ பண்றீங்க? பாவம், உங்களை நம்பி யார் இந்த வேலையை கொடுத்தாங்களோ அவங்களே ஏமாத்திட்டீங்க. ஒரு போலீஸ் ஆபீசரை எப்படி அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத முறையில ஃபாலோ பண்றதுங்கிறது உங்களுக்கு தெரியல இல்ல? இல்ல எப்படி வந்து நான் உங்களை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சீங்க? ஒண்ணு உங்களுக்கு உங்க மேல அசாத்திய நம்பிக்கை இருக்கணும், இல்ல எனக்கு இதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அறிவு இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? எப்படி? இங்க பாருங்க, ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். ஒழுங்கா உங்களோட டியூட்டியை பாருங்க சரிங்களா? இல்லன்னா சட்டப்படி ஆபீஷியலா நான் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்க வேண்டி வரும். தெரிஞ்சா? பை தி வே, ஒழுங்கா எப்படி ஃபாலோ பண்றதுங்கிறத கத்துக்குங்க. ஓகே, யூஸ்ஃபுல்லா இருக்கும். யார் இந்நேரத்துக்கு? அட நீங்களா? அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, ஆனா சந்தோஷமா இருக்குங்க. உள்ள வாங்க. ஒரு நிமிஷம், வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. என்ன பாக்குறீங்க? ஒரு ரிஹர்சல் இருக்கட்டும். வாங்க, ப்ளீஸ் கம். உட்காருங்க. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம். என்னங்க முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. மிஸ்டர் ராம், உங்க அக்கா இருக்காங்களா? என்ன அக்கா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி பேசணுமா? அக்கா கிட்ட பேசணும், ஆனா நம்ம விஷயத்தை பத்தி இல்ல. என்ன பேசணும்? அவங்க டெல்லிக்கு போயிருக்காங்க. அக்கா தேவையில்லாத வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க, அதை நான் கொஞ்சம் கேட்கணும். என்ன பண்ணாங்க? உங்களுக்கு ஏதாவது? எனக்கு இல்ல, பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எதிரா அவங்க செயல்படுறாங்க. புரியலையே. பிரதாப்னு ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். நான் தான் அந்த பொண்ணை காப்பாத்தினேன். ஆனா உங்க அக்கா அந்த பையனுக்கு ஆதரவா கோர்ட்ல வாதாடி அவனை ரிலீஸ் பண்ண பாக்குறாங்க. இது நல்லா இருக்கா? என்னங்க, வக்கீல் தொழிலை பத்தி உங்களுக்கு தெரியாதா? வர்ற கிளைண்ட் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க மாட்டாங்க, ஆனா கிளைண்ட்டை காப்பாத்ததான் முயற்சி பண்ணுவாங்க. தப்பு இல்ல, ஆனா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஒரு பொண்ணுக்கு எதிராக அநியாயம் நடக்கும்போது குரல் கொடுக்க வேண்டாமா? அவளுக்காக கோர்ட்ல கேஸ் வாதாடி ஜெயிக்க வேண்டாமா? சட்டத்தை காப்பாற்ற வேண்டியது போலீஸோட கடமை, அதே மாதிரி நீதியை காப்பாற்ற வேண்டியது ஒரு லாயரோட கடமை இல்லையா? இப்ப நான் என்ன பண்ணணும்? அக்காட்ட சொல்லி ஒதுங்க சொல்லட்டுமா? உங்க அக்காவை இந்த கேஸ்ல இருந்து ஒதுங்க சொல்றதுக்காக நான் இங்க வரல, என்னோட வருத்தத்தை சொல்ல வந்தேன். உங்க அக்கா இந்த கேஸ வாதாடினாலும் நான் இந்த கேஸ ஜெயிப்பேன். நீங்க தான் ஜெயிக்கணும், அதான் என்னோட ஆசையும். அக்கா இந்த கேஸ்ல இருந்து விலகிடுவாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. சரி, இப்போ ஏதாவது சாப்பிட்டு போலாமே? நோ தேங்க்ஸ். இது பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பையன் தான் பொண்ணு வீட்டுல கையை நடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா பொண்ணுங்களுக்கு அந்த ரூல்ஸ் கிடையாதுங்க. ஓகே, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் நீங்க இங்க தானே சாப்பிட போறீங்க. இன்னும் நீங்க அந்த கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? கற்பனை இல்லைங்க, நிஜம். நான் நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நடக்காது. பாப்போமே. நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நீங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. இது பாருங்க, நீங்க எப்படி உங்க விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதே மாதிரி என் விஷயத்துல நானும் ஸ்ட்ராங்கா இருக்கேன். நம்ம 2 பேரோட கேஸ்ல நான் தான் ஜெயிக்க போறேன். இங்க பாருங்க, நான் இங்க வந்தது இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்காக தான், என் வாழ்க்கை பத்தி இல்ல. ரேகா, பலம் உடைத்திடும் பகை வரை